நாளைக்கான வீடியோல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே தமிழ் இருக்காங்கல்ல, தமிழ் அவங்க பாட்டி மரகதத்துக்கிட்ட கேட்குறாங்க. "பாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "நானாம்மா நான் தச்சுக்கிட்டு இருக்கேன்." "ஆமா நீ தச்சு கிழிச்சதெல்லாம் போதும். வா பாட்டி விளையாடுவோம்." அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. பாட்டிக்கு வேலை இருக்குமா அப்படிங்கிற மாரி மரகதம் சொல்றாங்க. அங்க பக்கத்துல நம்ம பாரதி உட்காந்துருக்காங்க. "ஏய் இங்க வாடி, நீ என்ன படிக்கலையாடி?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா எனக்கு மிஸ் வரல. அதனால ஹோம் ஒர்க் குடுக்கல. இன்னைக்கு படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அது சரி, போன வாரம் தானே உனக்கு எக்ஸாம் முடிஞ்சுச்சு. என்ன இன்னும் ரிப்போர்ட் கார்டு வரவே இல்ல?" அப்படிங்கிற மாரி பாரதி கேட்குறாங்க. உடனே திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுடுறாங்க தமிழ். ஐயய்யோ! அம்மா வேற கேட்டாங்களே அப்படிங்கிற மாரி முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே "அம்மா அதான் மிஸ் வரலன்னு சொல்லிட்டேன்ல. மிஸ்ஸு தான் குடுப்பாங்க. அந்த மிஸ் இன்னைக்கு வரல. அதனால குடுக்கல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திரு திருன்னு முழிச்சாங்க. "இல்லையே உன் மொழியே சரியில்லையே. ரிப்போர்ட் கார்டு வழக்கமா எக்ஸாம் முடிஞ்சு 2 நாள்லயே உன் கையில குடுத்துருவாங்களே. இன்னைக்கு இந்த வட்டம் என்ன 1 வாரம் ஆயிருச்சு. இன்னும் குடுக்கலன்னு சொல்றியே. உன்னால நம்ப முடியலையே. நீ போய் உன் பேக்க எடுத்துட்டு வா. நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே தமிழ் திரு திருன்னு முழிச்சுட்டு வேகமா உள்ள போய் பேக் எடுத்துட்டு குடுக்காங்க. பேக் எடுத்து எல்லாமே பாரதி செக் பண்ணி பார்க்காங்க. பார்த்தா ரிப்போர்ட் கார்டு இருக்கு. "என்னடி பொய் சொல்ற? ரிப்போர்ட் கார்டு உள்ள இருக்குல்ல?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லம்மா நான் இந்த வட்டம் மார்க் கொஞ்சம் கம்மியாயிட்டேன்னா, அதான் பயத்துல நான் உங்கள்ட்ட காட்டல." அப்படிங்கிற மாரி தமிழ் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கீழ பார்த்தோனே நம்ம பாரதிக்கு பயங்கரமான ஷாக் ஆயிருச்சு. "என்ன நம்ம கையெழுத்து மாரியே போட்டிருக்கு." அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டேவும், "ஆமா இது என்னடி? நான் உனக்கு கையெழுத்தே போடல. ஆனா என் கையெழுத்து இங்க இருக்கே." அப்படிங்கிற மாரி பாரதி கேட்காங்க. "அது நான் போடல." அப்படிங்கிற மாரி தமிழ் சொல்லிர்றாங்க. "நீ போட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த கையெழுத்து யாரு போட்டா? அத சொல்லு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அது என் ஃப்ரெண்டு தான் போட்டு குடுத்தாங்க. நான் மார்க் கம்மியா இருக்கு. வீட்ல அம்மா திட்டுவாங்கன்னு சொன்னேன்னா, சரி அப்பன்னா அம்மா திட்டாம இருக்கிறதுக்காக நான் உனக்கு கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குடுத்துட்டாங்கம்மா." அப்படிங்கிற மாரி தமிழ் சொன்னோனேயும் பாரதிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஃபர்ஸ்ட்டு போய் ஆதிட்ட சொல்லணும். இனிமே தமிழ் கூட பேசாதீங்க, பழகாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லணும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு, "ஆமா இது என்னடி புது பழக்கம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ 2 அடி அடிச்சுடுறாங்க. அடிச்சோனே மரகதம்மா சொல்றாங்க, "ஏய்! என்ன பாரதி சின்ன பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க? சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? கையெழுத்து போட்டு குடுத்தால்ல உங்க ஃப்ரெண்டு அத அவர போய் கேளு." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க மரகதம்மா. "நாளைக்கு அவருக்கு இருக்கு வச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஆஃபீஸ்ல காலையில எல்லாருக்கு முன்னாடி போய் ரெடியா உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு வரட்டும். ஆதி இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதி விறுவிறுன்னு வராரு. "ஆதி நில்லுங்க உங்ககிட்ட தனியா பேசணும்." அப்படிங்கிற மாரி பாரதி சொல்றாங்க. "நீங்க எப்பனாலும் என்ட்ட பேசலாமே. வாங்க ரூமுக்கு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போறாங்க. போன உடனே அவங்களோட ரிப்போர்ட் கார்ட தமிழோட ரிப்போர்ட் கார்ட தூக்கி மேஜையில போடுறாங்க. ஆஹா! நம்ம ஃப்ரெண்ட் மாட்டிக்கிட்டா போலயே! இப்ப நம்ம எப்படி சமாளிக்கிறது? அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம பாரதி சொல்றாங்க, "இது என்னன்னு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "இது என்னது தெர்லையே!" அப்படிங்கிற மாரி நம்ம ஆதி சொல்றாரு, "தெர்லையா? நேத்து கையெழுத்து போட்டு குடுத்து தெர்லனா சொல்றீங்க?" அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. "இல்ல ஃப்ரெண்டு கொஞ்சம் உங்ககிட்ட காட்டுறது கொஞ்சம் கவலைப்படுறா, வருத்தப்பட்டா, அடிச்சிருவீங்களோ என்னன்ட்டு. அதனால தான் நான் போட்டு குடுத்தேன். இதுல என்ன பாரதி இருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "நீங்க எதுக்கு கையெழுத்து போடுறீங்க? இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. நீங்க தயவு செஞ்சு எங்களோட பிரச்சனைக்குள்ள வராதீங்க. குடும்பத்தோட நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லி திட்டிர்றாங்க. அது பாரதி அப்படிங்கிற மாரி ஆதி சொல்ல வராங்க. "நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிர்றாங்க. அதுக்கடுத்து நம்ம ஆதிக்கு கவலையாயிடுது. "என்னடா இப்படி பண்ணிட்டாங்க. சரி விடு நம்ம மேல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். அதனால திட்டுறாங்க பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அமைதியா இருந்துர்றாரு. அது அவர் கரெக்ட்டா வெளியில போற நேரத்துல கோவமா போறத பார்த்துட்டு கேசவ் உள்ள வராரு. "என்ன மச்சான் இப்படி பாரதி கோவமா போறாங்க." அப்படிங்கிற மாரி கேட்டோம். "நேத்து தமிழுக்கு ரிப்போர்ட் கார்ட்ல கையெழுத்து போட்டேன்டா. அத கண்டுபிடிச்சுட்டாங்க. அதனால கோவப்படுறாங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்புறம் ரிப்போர்ட் கார்ட்லாம் கையெழுத்து போட்டா உன்னைய சும்மா விடுவாங்க." அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. "ஆமா நீ எதுக்கு வந்த? வா எம்டி சீட்ல உட்கார போறியா?" அப்படிங்கிற மாரி ஆதி கிண்டல் பண்றாரு. "எப்பா அந்த எம்டி சீட்ல உட்காந்து நான் பட்ட வேதனை எனக்கு போதும்ப்பா. எனக்கு எம்டி சீட்டே வேண்டாம்ப்பா." அப்படிங்கிற மாரி நம்ம கேசவ் சொல்லிடுறாங்க. "சரி எதுக்குடா வந்த?" அப்படிங்கிற மாரி ஆதி கேட்காங்க. இவ்வளோ கேள்வி கேட்டேன். நான் என்னடா பண்றது? நான் எதுக்கு வந்தேங்கிறதே மறந்துட்டேன். சரி விடு. நான் போய் யோசிச்சுட்டு எனக்கு ஞாபகம் வந்தா வாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அடுத்த சீன்ல ஆதி ரொம்ப பிஸியா இருக்கிற மாரியே காட்டுறாங்க. லஞ்சுக்கு சாப்பிட கூப்பிடுறாங்க கேசவ். "டேய் நான் சாப்பிட்டேன்டா. நீ போய் சாப்பிட்றா." அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு முகம் கொடுக்காம போயிடுறாரு. என்ன உடனே லதா சொல்றாங்க, "என்ன ஆதி நான் லஞ்சுக்கு சாப்பிட வந்துருவாரு. வரமாட்டேக்காரே. ஃபோன்லயே பிஸியா இருக்காரே. யார்ட்டயோ பேசிக்கிட்டே இருக்காரே. ஒருவேளை அந்த பொண்ணு தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது?" அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க பாரதியும், லதாவும். அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில அங்கிட்டுருந்து திருப்பி வராரு. ஆதி எல்லாருமே கம்பெனியில இருக்கிற எல்லா ஸ்டாஃப்புமே எந்திரிச்சு குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா, நம்ம ஆதி யாரையுமே கண்டுக்காம விறுவிறுன்னு போயிடுறாரு. உடனே லதா சொல்றாங்க, "பாத்தியாடி ஆதிய இந்நேரம் குட் மார்னிங் சொன்னா எல்லாத்துக்குமே பதிலுக்கு சொல்லிருவாரு. ஆனா, இப்ப கண்டுக்காம ஃபோன் பேசிட்டு போறாருன்னா, கண்டிப்பா அந்த பொண்ணுட்ட தான் பேசுவாரு." அப்படிங்கிற மாரி லதா சொல்றாங்க. "ஆமாடி எனக்கும் அப்படிதான் தோணுது." அப்படிங்கிற மாரி பாரதி சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல திருப்பி ஆதி அங்க அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, கேசவ் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. உடனே கேசவ் "ஏய் முக்கியமான ஃபைல்ஸ் இருக்குடா. நீ இதில சைன் போட்டு குடுத்துட்டு போடா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் ஃபைல்ஸ் எல்லாம் பிறப்பா போடா. நான் முக்கியமான ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போறேன்டா."
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஏய் அங்கே பாருடி, முக்கியமான ஃபைல்ஸ் கூட சொல்லியும் அவர் கையெழுத்து போடாமல் போகிறாருன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை தான் மீட் பண்ண போவார் அப்படிங்கிற மாதிரி அதான் சொல்கிறாங்க. எனக்கும் அதாண்டி டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து ஆதி வந்து போயிடுறாரு அந்த இடத்த விட்டு. அடுத்து வந்து எப்படியாவது இப்போ வந்து அவர் போயிட்டார் வெளியில். அவர் ரூமுக்கு போனால் நமக்கு ஏதாவது தடயம் கிடைக்கும், அந்த பொண்ணோட ஃபோட்டோ இல்லைன்னா ஏதாவது கிடைக்கும்டி, அவர் லவ் பண்ணுற பொண்ணோட ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி அதான் சொல்கிறாங்க. சரி வா செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்ட நேரத்தில் பக்கத்தில் வந்து கேசவ வேறு உட்காந்துருக்காரு. கேசவ வேறு இருக்காரு அடி, நம்ம போனால் பார்த்து சொல்லி கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. அது ஃப்ரீயாக அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அதான் சொல்கிறாங்க. கேசவ் எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது, போய் டீ மட்டும் வாங்கிட்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேராக போ, ஒரு ரைட் எடு, அங்கே தான் டீ இருக்குது, குடிச்சிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி கேசவ் சொல்கிறாரு. அது இல்லை நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்ல வராங்க. நீ எப்படியும் போக மாட்டேன்னு தெரியும், என்னை தான் போக சொல்லுவேன், சரி இரு நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேசவ் வந்து டீ வாங்க போயிடுறாரு. இவங்க 2 பேர் வந்து ரூம்குள்ளே போய் எல்லாமே சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இடையில வந்து அதான் வந்து பாரதி பாரதி கத்துறாங்க. அவங்க வந்து ஆள் தான் யாரோ வந்துட்டாங்க போலன்னு திருன்னு ஓடியாந்து என்னடின்னு கேட்காங்க. இல்லை நீ இப்போ அங்கே தேடிக்கிட்டு இருக்க, நான் வாசல் நின்றுக்கிட்டு இருக்கேன், யாராவது வந்து என்ன பண்ணீங்க கேட்டால் என்னடி சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. யாராவது வந்து கேட்டாங்கன்னா ஏதாவது டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா டெண்டர் விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு போய் அங்கிட்டு இங்கிட்டு எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாரதி. ஒரு ட்ராயர் மாதிரி இருக்குது, திறந்த உடனே பார்த்தா ஒரு டைரி இருக்குது. என்றும் அன்புடன் ஆதின்னு போட்டிருக்கு. அந்த டைரியில் என்ன இருக்குன்னு தெரியல. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.